இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் இணையதளத்தின் வாயிலாக உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனையின் ஆரம்பமாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம சோதரிக்கிறோம். நீர் கொடுத்த ஒரு புதிய மாதத்துக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். புது கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம சோதரிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆரம்பம் முதற்கொண்டு முடிவரைக்கும் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையின் முதல் பாடலாக உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்கிற பாடலை நாங்கள் பாடுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என்
சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் பார்க்கிறோம். சங்கீதம் 146 கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நம்ம எல்லாரும் ஆராதிப்போம். வானம் போற்றும் உயிர்ச்செழுந்த கர்த்தரை என்கிற பாடலை நாங்கள் பாடுகிறோம். எல்லோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். அழகில் மேன்மை உள்ளவர், சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். நான் பாடுவேன், நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை. ஜீவனிந்தா ஜீவனிந்தா பிதாவோடு என்னை சேர்த்திட்டான். சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே 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 வீற்றாளும் ராஜனே, வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். All heaven declare, all hands declare, all hands declare the glory of the risen Lord. Who can compare? Who can compare with the beauty of the Lord? Forever He will be, forever He will be the Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee, and
I worship Him alone. Forever, forever He will be, forever He will be. The Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee. I worship Him alone. I will proclaim, I will proclaim the glory of the race of Lord. Who once was slain, who once was slain, to reconcile man to God. Forever He will be, forever He will be. The Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee. I worship Him alone. I think He will be, forever He will be. The Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knee, I gladly bow my knee. I worship Him alone. சிங்காசனத்தில் சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே விச்சாலும் ராஜனே விச்சாலும் ராஜனே வணங்கி போச்சியே வணங்கி போச்சியே உம்மை சிங்காசனத்திலே அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. சாலும் ராஜனே விச்சாலும் ராஜனே வணங்கி போச்சியே வணங்கி போச்சியே உம்மை ஆராதனைக்குரியவரே, சிங்காசனத்தில் சதா காலங்களும் வீற்றிருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தலைமுறை தலைமுறையாய் ஆராதிக்கப்படத்தக்கவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஆண்டவரே. கனத்தையும் மகிமையும் இந்த கால வேளை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி உள்ள இதயத்தோடு கூட நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக சோதரிக்கிறோம். எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆராதனையின் மீதியான பகுதியும் உம்முடைய கருத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆராதனையில எங்களோடு கூட பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுவீராக. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தரட்டும் அப்பா. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். Let's turn our attention to the word of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். The book of Isaiah chapter 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். So do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. பயத்தின் மீது ஜெயம் எடுப்பது எப்படி என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். Let's meditate the word of God entitled How to Overcome Fear. பயம் ஒரு பாதுகாப்பு சாதனமாக செயல்படுகிறது. Fear operates as a sign of warning. பயம் தேவனால் வடிவமைக்கப்பட்ட இயல்பான உணர்வாய் இருக்கிறது.
Fear is a natural feeling that is designed by God. ஆனால் பயத்தோடு இருப்பதை அவர் வடிவமைக்கவில்லை. But God did not design us that we may remain in fear. ஏனென்றால் பயத்தோடு இருப்பது என்பது பயந்த நிலையில் வாழ்வதாகும். Because if you remain in fear, you will be terrified. பெரும்பாலும் பயம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற கிரேக்க சொல் டெய்லியா. The word fear is usually derived from a Greek word delia, கோழைத்தனத்தையும் பயந்த சுபாவத்தையும் காட்டுகிறது. which means to be a coward or to be terrified. அது ஒருபோதும் வேதத்தில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படவில்லை. It is never used as an effective way in the Bible. பயத்தை அடிப்படையாக கொண்ட மனோபாவமும் An attitude that is based on fear. பயத்தின் ஆவியோடு வாழ்வதும் தேவனிடத்திலிருந்து வருவதல்ல. And if you have the spirit of fear, it does not come from God. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read from the book of 2 Timothy chapter 1 verse 7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். it says, for God did not give us a spirit of fear, but a spirit of power and of love and a sound mind. வேதாகமம் முழுவதும் தேவன் ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறார் என்றால், Throughout the Bible, if you see a word repeated again and again, அது பயப்படாதிருங்கள் என்பதே. it is fear not and fear not. மக்களை குறிச்சோ காரியங்களை குறிச்சோ நாம் பயப்படக்கூடாது என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். God tells us that we should not fear man or any situation. உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read from the book of Deuteronomy chapter 6 verse 13, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it says, fear the Lord your God and serve him only and take your oath in his name. இந்த பயம் நாம் தேவனை குறித்து அச்சப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. This fear does not say that we should be terrified of God. இப்படிப்பட்ட பயம் அதிக மதிப்பையும் மரியாதையும் காட்டுவதை குறிக்கிறது. But such a fear means to give reverence and respect to God. நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். We got to honor God. ஒரு மரியாதை கலந்த பயத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. And we have to give him his due respect. ஏனென்றால் Because அவர் ஒருவரே தேவனாகவும் வல்லமை உள்ள தேவனாகவும் இருக்கிறார். he alone is God and he is God Almighty. அவர் நம்மை எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தாரோ அப்படிப்பட்டவர்களாய் நம்மை மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us that he is able to change us and transform us into the way he has created us to be. பயம் விசுவாசத்துக்கு எதிரானதாய் இருக்கிறது. Fear is opposite to faith. பயம் இருக்கிற இடத்தில் விசுவாசம் இருக்காது. Where there is fear, there will not be faith. விசுவாசம் இருக்கிற இடத்தில் பயம் இருக்காது. And where there is faith, there will not be fear. பயமும் விசுவாசமும் எதிர்மாறானது. Fear and faith are opposite. பயம் நம்மை செயலெடுக்க செய்து Fear will paralyze you. இருளின் ஆழத்தில் தள்ளிவிடுகிறதாய் இருக்கிறது. And it will push you into utter darkness. குறிப்பாக நாம் எப்பொழுது பயப்படுகிறோம் என்றால், If you ask when do you fear, நம்முடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்போது, if there is a threat to your protection, you will fear. நம்முடைய முக்கியத்துவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்போது, If there is a threat to your importance, you will fear. நம்முடைய அன்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்போது நாம் பயப்படுகிறோம். If there is a threat to your love, then you will fear. ஆனால் இந்த பயத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து But God has rescued you from this fear. நம்மை வழிநடத்த தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று வேதம் And சொல்லுகிறது. the Bible tells us that he is willing to lead us through. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read from the book of Isaiah chapter 43 verse 1 and 2, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று வேதம் சொல்கிறது. it says, fear not, for I have redeemed you, I have summoned you by name, you are mine. When you pass through the waters, I will be with you. When you pass through the rivers, they will not sweep over you. When you walk through the fire, you will not be burned. The flames will not set you ablaze. பயத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து வழிநடத்த தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். God is prepared and willing to lead you through. தேவனுடைய அன்பே பயத்துக்கு மருந்தாகும். The love of God is the medicine for fear. தேவனிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் போவதும், When you lose your confidence in God, உங்களிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார் என்பதை நினைவு கொள்ளாமல் போகும்போதே நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம். and when you lose the assurance that God loves you, you will fear. ஆனால் பயத்தின் மீது நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். But God wants you to gain victory over fear. ஆகையால் பயத்தின் மீது நாம் எப்படி ஜெயம் பெறுவது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். So let's learn how to overcome fear. முதலாவதாக
The first thing, தேவன் நமக்கு இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார் என்பதையும், what God has done for us in the past, அவருடைய வல்லமை இன்று நமக்கு என்ன செய்யும் என்பதையும் and what His might is able to do in the present. நாம் நினைவு கூறும்போது பயத்தின் மீது ஜெயம் எடுக்கிறோம். When we remember this, we can overcome fear. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 51ஆவது வசனம் வரை பார்ப்போம் என்றால், If we read from the book of 1 Samuel chapter 17 verse 1 to 51, இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்தினால் செயலிலிருந்து போனார்கள். the Israelites were paralyzed in fear. காரணம், பெலிஸ்தனாகி கோலியாத் என்னும் ராட்சதன் அவர்களுக்கு எதிராக வைத்த சவாலுக்கு பதிலளிக்க முடியாமல் ஓடி போனார்கள். It was because they could not give an answer to the challenge that a giant named Goliath had given them. என்றாலும் இளம் மேய்ப்பனாகிய தாவீது கோலியாத்துக்கு எதிராக போரிடும்படி சென்றான். But yet a young shepherd named David goes to war against him. ஒரு சிறிய குழாங்கலை கொண்டு கோலியாத்தை கொன்று போட்டான். With the help of a small pebble, he overthrows Goliath. பெலிஸ்தியரின் சேனைகள் எல்லாம் ஓடி போனது. The whole army of the Philistines fled. போர் வீரர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். All the soldiers ran away. தாவீது கோலியாத்தை எதிர்த்து போரிடும்படி அவனை பலப்படுத்தினது எது என்றால், What strengthened David to go against this mighty man? தேவன் தனக்கு இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு. It was the sense that he had of what God had done for him in the past. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆவது அதிகாரம் 37ஆவது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், In the book of 1 Samuel chapter 17 verse 37 it says, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். It says, the Lord who delivered me from the paw of the lion and the paw of the bear will deliver me from the hand of the Philistine. தேவன் இதுவரைக்கும் தனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அவன் யோசித்து பார்க்கிறான். He thinks of his past experience. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த சூழ்நிலையில் தேவன் எதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் அவன் எண்ணி பார்க்கிறான். he remembers and understands what God is able to do in the present. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆவது அதிகாரம் 45ஆம் வசனம் 46ஆவது வசனத்தை வாசிப்போம் என்றால், If we read from the book of 1 Samuel chapter 17 verse 45 and 46, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். David said to the Philistine, you come against me with a sword and a spear and a javelin, but I come against you in the name of the Lord Almighty, the God of the armies of Israel, whom you have defiled. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றான். This day the Lord will hand you over to me, and I will strike you down and cut off your head. Today I will give the carcasses of the Philistine army to the birds of the air and the beasts of the earth, and the whole world will know that there is a God in Israel. தாவீது இதுவரைக்கும் தேவன் தனக்கு என்ன செய்தார் என்பதை நினைவு கூர்ந்தது மாத்திரமல்ல, David not only remembered what God had done for him in the past, இன்று அவர் என்ன எதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் நினைவு கூறுகிறான். but he also recalls what God is able to do for him in the present. இன்று நம்முடைய வாழ்வில் கூட பயத்தின் மீது ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், If today you want to overcome fear, தேவன் இதுவரைக்கும் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். we have to remember what God has done for us in the past. அது மாத்திரமல்ல, இன்று அவர் என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். Not only that, we should understand what God is able to do now in this present situation. இரண்டாவதாக, Secondly, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், we belong to God, தேவன் நம்மை விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்பதை நினைவு கூறும்போது, and when we understand that God has bought us for a price, பயத்தின் மீது ஜெயம் எடுக்கிறோம். we can overcome fear. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆவது வசனம் வரை பார்ப்போம் என்றால், If we read from the book of Galatians chapter 2 verse 1 to 21, பவுலும் பேதுருவும் அந்தியோகியாவில் இருந்தபோது when St. Paul and Peter were at Antioch, புறஜாதிகளோடு உணவு உண்டார்கள். they were eating with the Gentiles. அந்த நேரத்தில் எருசலேம் கவுன்சிலை சேர்ந்த ஒரு சில யூதர்கள் அங்கே வந்தார்கள். At that time, few Jews who belonged to the council had come there. அப்போது பேதுரு புறஜாதிகளை விட்டு தன்னை பிரித்து கொண்டார். At once Peter separated himself from those Gentiles. விருட்ச சேதனம் இல்லாத புறஜாதிகளோடு தான் தொடர்பு கொள்வது,
to associate with the uncircumcised Gentiles. இந்த விருட்ச சேதனம் பெற்ற யூதர்களுக்கு சிலருக்கு பிடிக்காது என்று பேதுரு நினைத்தார். Peter had thought that these Jews who were circumcised would not like it. என்றாலும் பவுல் தொடர்ந்து புறஜாதிகளோடு புசித்தது மட்டுமல்ல, But yet St. Paul continued to eat with the Gentiles. பேதுரு போலித்தனமாக நடந்து கொண்டதற்காக அவரை கடிந்து கொள்ளவும் செய்தார். And he also opposed Peter for this act of being a coward. இந்த யூதர்களை கண்டு பயப்படாமல் பவுல் அப்போஸ்தலன் பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், If you ask why did St. Paul confront this problem with boldness, தேவனுக்கும் தனக்கும் இருந்த உறவை குறித்த அறிவு, it was because of the knowledge of his relationship which he had with God. நான் தேவனுக்கு சொந்தமானவன், I belong to God தேவன் என்னை விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார், and God has bought me for a price. நான் எந்த மனுஷனுக்கும் அடிமை அல்ல, I am not a slave to any man, எந்த மனுஷனை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அறிவே and there is no need for me to fear man. அவருக்கு பயத்தின் மீது ஜெயத்தை கொடுத்தது. Gave him the confidence and the victory over fear. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறார், In the book of Galatians chapter 2 verse 20 he says, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He says, I have been crucified with Christ and I no longer live but Christ lives in me. The life I live in the body I live by faith in the Son of God who loves me and gave himself for me. அது மாத்திரமல்ல, Not only that, 1 கொரிந்தியர் புத்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், in the book of 1 Corinthians chapter 7 verse 23 he says, நீங்கள் கிறிஸ்துவு கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள் என்று. It says you were bought at a price, do not become a slave of man. நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், We belong to God. தேவன் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்பதை நினைவு கூறும்போது And when we understand that God has paid a price for us, நாம் பயத்தின் மீது ஜெயம் எடுக்கிறோம். we can overcome fear. மூன்றாவதாக, Thirdly, தேவன் நமக்கு உதவி செய்கிறவர் என்று நினைவு கூறும்போது பயத்தின் மீது ஜெயம் எடுப்போம். you can overcome fear when you remember that God helps you. 1 சாமுவேலின் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் 15வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, If you read from the book of 1 Samuel chapter 13, chapter 14 and chapter 15, இஸ்ரவேலின் சேனைக்கு விரோதமாக பெலிஸ்தீரின் சேனை யுத்தம் செய்ய நெருங்கி வந்தார்கள். the Philistines army had come against the armies of Israel. அவர்கள் இஸ்ரவேலரை விட அதிகமாய் இருந்தபடியினால் Because they were more in number, இஸ்ரவேல் சேனை வீரர்கள் பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். the armies of Israel had fled in fear. ஆனால் ராஜாவின் மகனாகிய யோனாத்தான் But the king's son Jonathan தன்னுடைய ஆயுததாரியை மாத்திரமே தனக்கு துணையாக கூட்டிக் கொண்டு had taken with himself only his armor bearer பெலிஸ்தியரின் சேனையில் ஒரு படைப்பிரிவினை தாக்கினான். and attacked a part of the Philistines army. அவன் விசுவாசத்தோடு செய்த இந்த செயலின் காரணமாக Because of this act of faith, தேவன் பெலிஸ்தியரின் சேனையை முழுவதும் திகிலடைய செய்து the Lord made the whole army of the Philistines tremble, இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக ஓடும்படி செய்தார். and he caused them to flee in fear. இஸ்ரவேலின் சேனை வீரர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்ட போதும் Even though the whole army of Israel were hiding, யோனாத்தான் மாத்திரம் எப்படி பெலிஸ்தியரை எதிர்த்து போரிட்டான் என்றால், if you ask how can only Jonathan go to fight, யோனாத்தானின் இந்த துணிவுக்கு காரணம் என்னவென்றால், the reason for his courage தேவன் தனக்கு உதவி செய்ய வல்லவர் என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். is because he understood that God is able to help him. ஆகையால் தான் 1 சாமுவேலின் புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறான், That's why in the book of 1 Samuel chapter 14 verse 6 it says, யோனாத்தான் தன்னுடைய ஆயுததாரியை வாலிபனை நோக்கி, விருட்சசேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையில்லை என்றான். Jonathan said to his young armor bearer, Come, let's go over to the outpost of those uncircumcised fellows. Perhaps the Lord will act on our behalf. Nothing can hinder the Lord from saving, whether by many or by few. யோனாத்தானுடைய துணிவுக்கு காரணம் என்னவென்றால், If you ask the reason for Jonathan's courage, தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார், he knew that God is able to save him, தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவர் விசுவாசித்தார். and he believed that God will give him victory. இன்றைக்கு நாமும் கூட கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது Even when we are faced with challenges,
challenges, பிரச்சனைகளை சந்திக்கும் போது when we face problems, அந்த கஷ்டத்தின் மத்தியில் பிரச்சனையின் மத்தியில் தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற we வேண்டும். should remember that God is able to save us. ஆகையால் தான் எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 6வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? In the book of Hebrews chapter 13 verse 6 it says, அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. so we say with confidence, the Lord is my helper, I will not be afraid, what can man do to me? தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்று நினைவு கூறும்போது பயத்தின் மீது நாம் ஜெயம் எடுக்கிறோம். When we remember that God is able to save us, then we will overcome fear. நான்காவதாக, Fourthly, தேவன் நமக்கு ஆறுதல் அளிப்பவர் என்பதை நினைவு கூறும்போது பயத்தின் மீது ஜெயம் எடுப்போம். we can overcome fear when we know that God comforts us. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை வாசிக்கும்போது, If you read from the Gospel of John chapter 12 verse 1 onwards, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பல யூதர்கள் அவர் மீது வெளியரங்கமாய் விசுவாசம் வைத்தார்கள். many of the Jews who followed Jesus and believed Jesus confessed him openly. பல யூத தலைவர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். Many of the Jewish leaders also believed Jesus, ஆனால் அதை வெளியரங்கமாய் அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை. but they did not expose it. காரணம், பரிசேயருடைய தயவை இழந்து விடுவோமோ, It was because they had the fear of losing the favor of the Pharisees. ஜெப ஆலயத்துக்குள் செல்ல தடை விதிக்கப்படுமோ Or would they be hindered from entering into the synagogue? என்ற பயங்களுக்கு ஆளாகினார்கள். They had such fears within. ஆனால் இயேசுவை விசுவாசித்து அறிக்கையிட்டவர்கள் But those who believed and confessed Jesus பயத்தில் செயல்படாமல் did not operate in fear, விசுவாசத்தில் செயல்படும்படி but operated in faith, தேவனை குறித்து அவர் ஆறுதல் அளிப்பவர் என்பதை அறிந்திருந்தார்கள். because they had known that God is the God of comfort. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 51வது அதிகாரத்தில் In the book of Isaiah chapter 51, 7ஆம் வசனம் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். in verse 7 and 12 it says, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இதயத்தில் பறித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். Hear me, you who know what is right, you people who have my law in your hearts. Do not fear the reproach of men or be terrified by their insults. 12வது வசனம், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கோப்பாய் இருக்கிற மனுஷனுக்கும் பயப்படாவதற்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறப்பதற்கு நீ யார்? 12 even I am he who comforts you. Who are you that you fear mortal men, the sons of man who are but grass, that you forget the Lord your maker, who stretched out the heavens and laid the foundations of the earth? தேவன் நமக்கு ஆறுதல் அளிப்பவர் என்பதை நாம் நினைவு கூறும்போது, When we remember that God is a God of comfort, பயத்தின் மீது நாம் ஜெயம் எடுக்கிறோம். you can overcome fear. ஐந்தாவதாக, Fifthly, தேவன் நமது வாழ்க்கையின் மீது ராஜரீக அதிகாரம் கொண்டிருக்கிறார் என்பதையும், for God to have royal authority, அவர் நம்மை பாதுகாப்பார் என்பதை நாம் நினைவு கூறும்போது, and when we remember that he protects us, பயத்தின் மீது ஜெயம் எடுக்கிறோம். you can overcome fear. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 27வது அதிகாரத்தில் In the book of Acts of the Apostles chapter 27, 1ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது, if we read from verse 1 to 44, பவுல் எருசலேம் ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்படுகிறார். St. Paul was taken to Rome, பவுல் பிரயாணம் செய்த கப்பல் சூறாவளி காற்றினால் தாக்கப்பட்டது. and while his journey there was a hurricane. நிலை தடுமாறிய கப்பலில் இருந்த எல்லாரும் பிழைப்போம் என்ற நம்பிக்கை இழந்து போனார்கள். All those who were tossed in this furious storm lost all hope to live. காற்றை எதிர்த்து 15 நாட்கள் அவர்கள் போராடின பிறகு They were wrestling against the storm for 14 days. பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறார். But St. Paul encourages them. 22, 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, If you read verse 22, 23 and 24, தேவதூதன் தனக்கு தரிசனமானார். he says, the angel of the Lord appeared to me. கப்பற் சேதமே அல்லாமல் பிராண சேதம் எதுவும் ஏற்படாது என்று எனக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். He says there will not be a loss of lives, but only the ship will be destroyed. வாழ்க்கை அச்சுறுத்தும் சூழ்நிலையில் மத்தியில் In the midst of a life threatening situation, பவுல் அப்போஸ்தலன் துணிவையும் நம்பிக்கையும் கொண்டிருந்ததற்கு காரணம் என்னவென்றால், the reason why St. Paul had the boldness and the confidence, தேவனை குறித்த அறிவு. it was because of the knowledge he had in God. தேவன் தன்னுடைய வாழ்வின் மீது ராஜரீகம் அதிகாரம் கொண்டிருக்கிறார். He knew that God has a royal authority over him. ஆகையால் என்னை பாதுகாக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார் என்கிற அறிவு. Therefore he can save me and protect me, he knew. இதை குறித்து சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான். The psalmist says, சங்கீதம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தில், Psalm 46 verse 2, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும்.
Therefore we will not fear though the earth give way and the mountains fall into the heart of the sea. சங்கீதம் 112வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். In Psalm 112 verse 7 it says, துர்ச்செய்தி கேட்கிறதனால் பயப்படுவான், அவனுடைய இதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று. He will have no fear of bad news, his heart will be steadfast, trusting in the Lord. வாழ்க்கை அச்சுறுத்தும் சூழ்நிலையின் மத்தியில் In the midst of a life threatening situation, பவுல் அப்போஸ்தலனுக்கு துணிவையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது எது என்றால், if you ask what gave St. Paul the confidence and the courage, தேவன் தன்னுடைய வாழ்வின் மீது ராஜரீக அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். is that he knew that God has royal authority over அவர் him. என்னை பாதுகாப்பதற்கு வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார் என்பதே. He is mighty to save me. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட Even in our lives, அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலையின் மத்தியில் நாம் இருக்கலாம். you may be going through a battle. பயங்களால் நாம் சூழ்ந்து போயிருக்கலாம். You may be surrounded by fear. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை மீது பயத்தின் மீது நாம் ஜெயம் எடுப்பது எப்படி என்றால், But if you ask how to overcome such fear, தேவன் நம்முடைய வாழ்வின் மீது ராஜரீக அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நினைவு கூற it வேண்டும். is when you remember that God has royal authority. எல்லா அதிகாரத்துக்கு மேலான அதிகாரத்தை உடையவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். When you believe that he has the authority above all authorities. நம்மை பாதுகாப்பதற்கு வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க When வேண்டும். you believe that he is able and mighty to save you. அப்படி விசுவாசிக்கும்போது Only then நாம் துணிவையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் பெறலாம். you can receive boldness and courage. எல்லா சூழ்நிலைகளின் மீது ஜெயத்தை பெறலாம். And you can conquer every problem. ஆகவே பயத்தின் மீது நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், So if we need to be to overcome fear, தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைவு we கூறுங்கள். have to recall what God has done for us. இன்று நமக்கு என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். And we have to remember what he is able to do for us. தேவனுக்கு நான் சொந்தமானவன் என்பதை நினைவு கூறுங்கள். We should remember that we belong to God. தேவன் என்னை விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். That God has purchased me. ஆகவே எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். So he is able to save me. எனக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை And நினைவு he கூறுங்கள். comforts me. எல்லாவற்றுக்கும் மேலாக என் வாழ்க்கையின் மீது ராஜரீகம் அதிகாரம் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். Above all, he has the royal authority over me. அவர் என்னை தப்புவிக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார் என்பதை He விசுவாசியுங்கள். is able to rescue me and deliver me. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் we வருகிறோம். come to you through your son Jesus இந்த Christ. நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for the truth that we have heard today. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். We thank you for your word that says you shall know the truth and the truth shall set you இந்த free. நாளில் நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியம் The truth that we have heard today. பயத்தின் மீது எப்படி ஜெயம் எடுப்பதை என்பவர்களுக்கு போதித்ததுக்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for teaching us how to overcome every fear. அந்த சத்தியத்தை வைத்து எல்லா பயத்தின் மீதும் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். We take this truth and we overcome every fear in our life. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். We take victory in the name of ஒரு Jesus. வெற்றி உள்ள வாழ்வை உம்முடைய நாமத்தினால் நாங்கள் சொந்தமாக்கிக் In the கொள்கிறோம். name of Jesus we receive a victorious life. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, Bless the Lord, O my soul, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. and all that is within me bless His holy என் name. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, Bless the Lord, O my soul, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. and forget not all His benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus நம்முடைய Christ பிதாவாகிய தேவனுடைய அன்பும் and the love of the Father பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் and the fellowship of the Holy Spirit இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. be with you all now and forever. ஆமென். Amen.